ஊருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக சுண்டல் ரசம் இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஊற வைத்து வேக வைத்த பட்டாணி, தனியா, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, தேங்காய் துருவல், பெருங்காயம், கறிவேப்பிலை, எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நானு இந்த சுண்டல் ரசத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத நாளே நம்ம வந்து பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுக்கணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல தனியா ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து இதுக்கு ஒரு 3 காய்ஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போறோம், ரொம்ப வறுக்க வேண்டாம். இதை நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். இதை நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுல திருப்பி கொஞ்சம் எண்ணெய். இதுக்கு திருமாறத்துக்கு நான் வந்து சீரகம் நான் போட்டிருக்கேன். அதுல சீரகம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 பல் பூண்டு அதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இத கொஞ்சம் பொரியணும். இதை இதுலயே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா இது கொஞ்சம் வதங்கணும். பட்டாணிய நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் அதோட சேர்க்கிறேன். கொஞ்சம் யூஸ்வலா பாத்தீங்கன்னா பட்டாணிலாம் நம்ம வந்து நவராத்திரி போது தான் நம்ம அந்த பட்டாணிலாம் சேர்ப்போம். எல்லா விதமான பட்டாணி, அப்புறம் பாத்தீங்கன்னா மொச்சை சொல்லுவாங்களே அது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காராமணி, இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் நவராத்திரி போது தான் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ரசத்துக்கு சேர்த்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல நான் புளி தண்ணி விடுறேன். இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போனோம். இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வறுத்து வச்சிருக்கத நான் அரைக்க போறேன். அதுக்குள்ள ஸ்டவ் சின்னதா பண்ணிக்கிறேன். கடைசியா அதுல தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்க்கிறேன். முதல்ல ட்ரையா அரைச்சிக்கிறேன், அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ட்ரையா அரைஞ்சிருக்கு. இதுல கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன். திருப்பியும் இப்ப நான் அரைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதை அரைச்ச விழுதியை நான் இப்போ புளி தண்ணியோட நான் போட போறேன். போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா கலக்கணும். நான் அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதுல கொஞ்சம் நான் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறேன்.
நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கொதிச்சா போடுது. கொதிச்சிட்டு நல்லா நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன் நான். மேல கொஞ்சம் கொத்தமல்லி. சுவையான சுண்டல் ரசம் உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்காக சொல்றேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், பூண்டு, அதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுல வேக வச்ச பட்டாணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைசல விட்டு நல்லா கொதிக்கட்டும். வறுத்து வச்சிருக்க சாமான மிக்சியில போட்டுட்டு கடைசியா கொஞ்சம் தேங்காய் துருளையும் போட்டுட்டு நல்லா முதல்ல ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வழுமுனா அரைச்சிட்டு அரைச்ச கலவையும் புளி கரைசல போட்டு நல்லா கொதிக்கட்டும். திருப்பியும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம அதை ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வச்சுட்டீங்கன்னா சுவையான சுண்டல் ரசம் தயாராயிடுச்சு. இது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.